ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய பதிவில் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்குது, அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது போல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக அந்த விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும், கவனமாக செயல்பட முடியும். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு கட்டாயமாக இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி நம்ம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஜோதிடத்திற்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா அது கிரகங்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு இருக்கக்கூடியது, ஒவ்வொன்றுக்குமே தனித்துவமான சிறப்புகளானது இருக்குது. அதை வச்சு பார்க்கையில் நவ கிரகங்களுடைய தலைவன் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர்னா அவர் பார்த்திங்கன்னா சூரியன் தாங்க. இந்த சூரியன் எந்த ராசியில் பயிற்சி ஆகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க. புதனின் ராசியான அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய மாதத்தை தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனி மாதத்தினுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜூன் 15 ஜூலை மாதம் 16 தேதி வரைக்கும். உத்தராயணத்தினுடைய 6வது மாதமாக சொல்லக்கூடியது தாங்க இந்த ஆனி மாதம், அதாவது 6வது மாதம் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களை பார்த்திங்கன்னா கணக்கீடு செய்வாங்க. அதே போல தான் இந்த முறை ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதனும், குருவும், சூரியனும் இருக்க போகிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சிம்மத்தில் செவ்வாயும் கேது பகவானும் இருக்கிறாங்க. அதே போல் கும்பராசியில் சனி ராகுவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் 22 தேதி புதன் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போக போகிறாரு. அதே போல் 29 தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, அதாவது ரிஷபத்தில் போய் ஆட்சி பெற போகிறாருங்க. இந்த டைமிங் பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களானது கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு கிடைக்க இருக்குங்க. ஏழரை சனியினுடைய பாதச்சனி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா மன உறுதி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தாங்க. இந்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு 2வது இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மன சங்கடங்கள் எவ்வளவு இருந்தாலுமே கூட ஓரளவுக்காவது அது குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நிம்மதியானது கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அடுத்து வரக்கூடிய இந்த 25 நாட்களும். ராகுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப உயர்வாக தான் இருக்கும். எதுக்காகவும் உங்களை நீங்கள் தாழ்த்தி பார்க்கவே மாட்டீங்க. ஸோ மிகப்பெரிய இலக்கை ஒன்று வச்சு தான் நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய நேரம், நீங்கள் செலுத்தக்கூடிய கடினமான உழைப்பு, நேர்மையான ஒரு செயல்பாடு எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா அதற்குரிய நிச்சய பலன்களை இந்த டைமில் நீங்கள் கட்டாயமாக அடைஞ்சே தீருவீங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3வது இடத்துல சுக்கிரனும் 5வது இடத்துல சூரியனும் இருக்க போகிறாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு புதுசாக ஏதாவது கடன் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புதுவிதமான கடன்களை உங்களுடைய அத்தியாவசியத்துக்காக மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு சிரமப்படுறதை விட அளவோடு வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த டைமில் 5வது இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் அங்கேயே தாங்க இருக்கிறாரு. ஸோ 5லே தான் இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா அற்புதமான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரியத்தில் ஒரு சில தடைகளை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்த கும்பராசி நேயர்கள் இனி பார்த்திங்கன்னா அந்த தடைகள் எல்லாத்தையுமே விலகக்கூடிய நாட்களை நெருங்கிட்டீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் அதற்குரிய பாக்கியம் இருக்குங்க. அதே போல தான் திருமண வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. ஸோ திருமணத்திற்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் எல்லாருமே இந்த டைமில் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமும் கைகூடி வருங்க. அது இல்லாமல் மாத பலன்களில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னா இந்த கிரகங்களை வச்சு தான் அந்த மாதத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கணக்கீடு செய்வோம். அந்த மாதிரி பார்க்கையில் 7ஆம் அதிபதி 11வது இடத்துக்கு இப்போ இருக்க போகிறாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
குறிப்பாக காதல் உறவில் தாங்க நீங்கள் வெற்றிகளை பெற போகிறீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாமே விலகி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிலம், வீடு, வண்டி, வாகனம், நகை இப்படி ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு உயர்ந்த ஒரு நிலையை வந்து கொடுக்கும். உங்களுடைய மதிப்பை வந்து அதிகரித்து கொடுக்கும். ஸோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பொருளை வாங்கிட்டாயா பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு மற்றவர்கள் உங்களை பெருமைப்பட செய்வாங்க. அந்த அளவுக்கு பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மதிப்பானது உயர ஆரம்பிக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைமில் சாதகமாக தாங்க நடக்க இருக்குது. எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஒருவேளை நான் தொழில் இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யலாங்க, தவறு கிடையாது. தொழிலில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் துறையில், ஆட்டோமொபைல் வச்சுருக்கிறவங்க, கட்டுமானம், இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், புரட்சியாளர்கள், போராளிகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய அடுத்த 25 நாட்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு அட்டகாசமான ஒரு டைமிங்காக இருக்குது. இந்த நாட்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்க செய்யும். சமூகத்தில் உங்களுடைய பெயர் அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குங்க. அதை நீங்களும் வந்து திருப்திகரமாக வந்து செய்து முடிப்பீங்க. இதனால் உங்களுடைய சமூகத்தில் பெயர் கிடைக்கும், புகழ் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து இப்போ பயணிக்க போகிறீங்க, இதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கோங்க அப்படின்னு உங்களை தேடி வந்து வாய்ப்புகளை வந்து கொடுப்பாங்க, பொறுப்புகளை வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்க போகுது, உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்க போகுது. அதனால் கும்பராசி நேயர்கள் எதையுமே வந்து நினச்சி கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் வந்து காணாமல் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகளும் இருக்குது, அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுலலாம் நீங்கள் பங்கேற்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்க போகுதுங்க. ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சிரமங்களையும் வந்து சந்தித்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கிரகங்கள் அதனுடைய நேரங்களில் கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை வந்து வெளிப்படுத்துவோம். அது மாதிரி பார்க்கையில் இந்த டைமில் கும்பராசி நேயர்களுக்கு பணியில் சுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாதுங்க. அது இல்லாமல் அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கிறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஏற்படலாம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ குழந்தைகளுக்காக ஏதாவது செலவு பண்ண வேண்டி இருக்கும். அது நல்ல விஷயங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லைனா ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் கூட்டு தொழிலையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை ஏமாத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க. வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக வந்து பேசணும். அதுவும் குறிப்பாக எதிர்ப்பாலின உறவில் தான் நீங்கள் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா போதும், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது. அதுவும் குறிப்பாக நண்பர்களோட வீண் விவாதத்தை எல்லாம் நிச்சயமாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அதிக அளவு முதலீடுகள்லாம் செய்யவே கூடாது, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஆனி மாதம் பிறந்திருக்கக்கூடிய முதல் 3 நாட்களுமே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் அதிகளவு இருக்கிறதுனால மனக்குழப்பம், அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ உங்களால் சரியான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாமல் இருக்கும். இது செய்யலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. இருந்தாலுமே கூட இது அனைத்துமே உங்களுக்கு தீர்வதற்கு தொடர்ந்து நீங்கள் விநாயகர் பெருமானை இந்த 25 நாட்களும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக காலையில் எழுந்த உடனே நீங்கள் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் எந்த விதமான தடைகளும் இருக்காது. தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்தீங்க அப்படின்னாலே போதுமானது. சூப்பரான ஒரு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவில் கும்பராசி நேயர்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றமும்
செய்துட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.